நீங்க கும்ப லக்னம் கும்ப ராசியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயினா வந்து வயிற்றுல அதிகப்படியான கொழுப்பு தங்கி அதுதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். ஸோ நீங்க தொழில வெற்றி பெறணும், உங்க ஆரோக்கியத்துல கான்சென்ட்ரேட் பண்ணணும், உங்க லைஃபே நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தொப்பை போடக்கூடாது. எப்ப தொப்பை போட்டு வயிறு உங்களுக்கு பெருசாகுதோ அப்பதான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ தட் உங்களுக்கு தொப்பை போடாம பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே அது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயத்தை கொடுக்கும். அடுத்தது கும்ப ராசி கும்ப லக்னத்திற்கு எஸ்பெஷலி அவங்களுடைய நோய்க்கு வந்து பாத்தீங்கன்னா மாற்று மருத்துவமும் ஆயுர்வேதிக்கும் தான் சரியாகும். உதாரணமா இப்ப மாற்று மருத்துவத்துல பாத்தீங்கன்னா காய்கறி மருத்துவம் இருக்கு, அக்குபஞ்சர் இருக்கு. உங்களுக்கு வந்து இந்த ஆயுர்வேதிக்ல பஸ்பம்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த பஸ்பம் சார்ந்த மருந்த பர்டிகுலரா நீங்க அவங்க கிட்ட போயிட்டு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்டாவே உங்களுடைய நோய்க்கு வந்து தீர்வு அப்படிங்கிறது கிடைச்சிரும். உங்க வீட்டுல வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் போறதுக்காக அவங்க கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. அப்படி இல்லை அப்படின்னா யாராவது ஒரு ஊனமுற்றவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா அது உங்களுக்கு சரியா வரும். அடுத்தது கும்ப லக்னத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸ்கின் டிசீஸ் அதிகமா வரும். லைட்டா இச்சிங் ஆகிறது, தேமல் வருது, அது வந்து கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் தான் இந்த ஒரு தீர்வு முறை அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கணும். நன்றி, வணக்கம்.